நமஸ்காரம். திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மகாலட்சுமி தேவியின் அருள் நமக்கு இருக்கு என்பதின் சில அறிகுறிகளை பார்க்கலாம். மகாலட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைத்து வருவதற்குண்டான சில விஷயங்களையும் பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்ன பண்ணினால் மகாலட்சுமி வீட்டை விட்டு போய்விடுவாள் என்பதும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும், உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணவும். பாரத கலாச்சாரத்தில் செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது மங்களம், ஆரோக்கியம், அமைதி, பாசம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுகிறது. அந்த செல்வத்தின் தெய்வீக வடிவமே மகாலட்சுமி தேவி. அவள் ஸ்ரீ என அழைக்கப்படுகிறாள். இதன் பொருள் பெருமை, வளம், கீர்த்தி, ஆரோக்கியம், அமைதி, அன்பு, செல்வம், ஆன்மீக ஒளி. இத்தனை அர்த்தங்களும் அந்த ஒரே ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. லக்ஷ்மி தேவி எங்கு வாசம் செய்கிறாளோ அந்த இடம் எப்போதும் பிரகாசமாகவும் மகிழ்ச்சியுடனும் வளமுடனும் இருக்கும். எனவே ஒவ்வொரு குடும்பமும் அவளை வீட்டில் நிலைத்திருப்பதற்கு பலவித பூஜைகள், ஹோமங்கள், நன்னடத்தை, நற்பணிகள் செய்து வருகின்றனர். மகாலட்சுமி என்பது திருமால் அவர்களின் சக்தியானவள். அவள் சமிருத்தி சக்தி. எல்லாவற்றையும் வளர்க்க கூடினதும் அழகாக்க கூடினதும் பரிபூர்ணமாக்க கூடினதும் உண்டான ஆற்றல் உடையவள். அவளின் 8 வடிவங்களானது ஆதிலக்ஷ்மி, அதானது ஆன்மீக வளத்தை கொடுப்பவள்; தனலக்ஷ்மி, நிதி வளத்தை கொடுப்பவள்; தானியலக்ஷ்மி, அன்ன வளத்தை கொடுப்பவள்; கஜலக்ஷ்மி, செல்வ விருத்தி கொடுப்பவள்; வீரலக்ஷ்மி, தைரியம், நம்பிக்கை ஊட்டுபவள்; வித்யாலக்ஷ்மி, கல்வி ஞானம் என்பது அளிப்பவள்; சந்தானலக்ஷ்மி, பிள்ளை பாக்கியம் கொடுப்பவள்; விஜயலக்ஷ்மி, வெற்றி, பெருமை சேர்ப்பவள். அவள் வாசம் செய்கிற இடத்தில் இந்த 8 வகையான செழிப்பு இயல்பாகவே உருவாகும். லக்ஷ்மி தாயார் ஒரு வீட்டில் தங்கி இருப்பதற்கான சில அடையாளங்கள் இங்கே குறிப்பிடுகிறேன். வீட்டில் எப்போதுமே ஒரு சமாதானமான, ஒரு நிம்மதியான நிலை நிலவியிருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டில் அச்சமின்றி அமைதியான உறக்கம் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் சில சமயம் எங்கிருந்து என்று தெரியாத ஒரு நறுமணம் பரவி வரும். அதன் உறவிடமே தெரியாது, ஆனால் எங்கிருந்தோ ஒரு நறுமணம் வீசும். அதே மாதிரி தாமரை, சங்கு இதெல்லாம் கனவில் வருவது, வெள்ளை யானை இதெல்லாம் கனவில் வருவது அவளுடைய வாசத்தை காமிக்கும். அதே மாதிரி ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வீட்டில் நிலவும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு வெற்றி உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி சாப்பாடு, அதே மாதிரி செல்வம், அதே மாதிரி நல்ல வாய்ப்புகள் இவையெல்லாம் இயல்பாகவே வரும். வீட்டில் குழந்தைகள், சிரிப்பு, விளையாட்டு, அதற்கு பின் விருந்தாளிகள் நிறைய வருவது. உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைய இருந்தால்தான் விருந்தாளிகளுக்கு வருவதற்கு தோன்றும். அதனால் விருந்தாளிகள் எங்கு நிறைய வருகிறார்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் என்று அர்த்தம். இவை அனைத்தும் தாயார் அருளின் சின்னங்களாக கருதப்படுகின்றன. இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அவளை தக்க வைப்பதற்குண்டான சில விஷயங்களை மட்டும் பண்ணினால் போதுமானது. அவள் உங்கள் வீட்டில் இருக்கிறாள். அவளை தக்க வைப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். முதல்ல வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். நல்ல காற்று, வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டிற்குள் இருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய படுக்கையை மடித்து அழகாக வைத்து, பெட்ஷீட் எல்லாம் நன்றாக மடித்து வைத்து, உங்களுடைய ஜன்னல், கதவு எல்லாமே திறந்து சூரிய வெளிச்சம் வீட்டிற்குள் வர மாதிரி செய்யவும். தாயார் சுத்தத்தை நேசிக்கிறவள். தூசி, மணல், எந்த விதமான ஒரு சலசலப்பு, குழப்பம் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அவளுக்கு பிடிக்காது. அதனால் எல்லா இடமும் சுத்தமாக ஒரு தூய்மையுடன் வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி முடிந்தால் உங்கள் வீட்டில் துளசியை வளர்ப்பது நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். துளசி மற்றும் பூக்கள் தெய்வீக அதிர்வை உண்டாக்கும். அதனால் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவும் பிரியமான துளசியை வளர்ப்பது நன்று. வீட்டில் ஏற்ற முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவும் விசேஷம். அதே மாதிரி சாம்பிராணி போடுவது, நறுமண அகர்பத்தி இல்லை
சாம்பிராணி போடுவது இரண்டும் செல்வ சக்தியை ஈர்க்கக்கூடியது. அதற்கு பின் மணி அடித்து நீங்கள் பூஜை செய்வது, அந்த மணியின் ஓசை எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் வீட்டிலிருந்து அகற்றக்கூடின அந்த மணி ஓசை கேட்பது ரொம்பவும் விசேஷம். அதே மாதிரி ஒரு குளிர்ச்சியான மனநிலையுடன் ஒரு வீட்டில் ஒரு வாக்குவாதமோ இல்லை ஒரு சண்டையோ இல்லாமல் வீட்டின் ஒரு அட்மாஸ்பியரை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சண்டை, அலறல், வாதம் எல்லாம் இருக்கிற இடத்திலிருந்து அவள் விட்டு விலகுவாள். அதனால் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில் காக்கவும். இது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் குளித்த பிறகு தாமரை பூவோ இல்லை ஏதாவது ஒரு வெள்ளை நிற மலரை கொண்டு அம்பாளுக்கு தாயாருக்கு பூஜை செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்று ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்ற அவளுடைய மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்ய வேண்டும். நெய் தீபம் முடிந்தால் ஏற்றி வைப்பது ரொம்பவும் சிறப்பு. வெள்ளிக்கிழமை அன்று அவளுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், பால் விட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இல்லை தேங்காயால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்வது ரொம்பவும் சிறப்பு. கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது லக்ஷ்மி அஷ்டகம், மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது ரொம்பவும் சிறப்பான பலனை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி பூஜைக்கு ரொம்பவும் சிறந்த நாட்கள் எது என்று பார்த்தால் தீபாவளி ரொம்பவும் விசேஷமானது, நவராத்திரி விசேஷமானது. அதே மாதிரி எல்லா வெள்ளிக்கிழமைகளும் அவளுக்கு சிறந்த நாட்களாக கூறப்பட்டிருக்கிறது. மகாலட்சுமி அஷ்டகத்தை எல்லா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் வீடு மங்கள சக்தி நிறையும். அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரமும் ரொம்பவும் விசேஷமானது. ஆதிசங்கரர் அருளிய இந்த ஸ்தோத்திரத்தை ஜபித்தால் பிச்சைக்காரனுக்கும் செல்வம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மகாலட்சுமிக்கு பிடித்த சில பொருட்கள் என்னவென்று பார்த்தால் பூக்களில் தாமரை, ஜாதி, செம்பருத்தி, அரளி எல்லாமே அவளுக்கு உகந்த பூக்கள். அதே மாதிரி சந்தனம், ரோஜா இதெல்லாம், இந்த வாசமெல்லாம் அவளுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கும். அதே மாதிரி உணவில் நீங்கள் நைவேத்தியத்திற்காக பால் பாயசம் செய்யலாம், பொங்கல் செய்யலாம். அதே மாதிரி தேங்காய் விட்டு ஏதாவது ஒன்று ஒரு பண்டம் நீங்கள் பலகாரம் செய்யலாம். அதே மாதிரி நெய், எல்லாத்துலேயுமே ஒரு சொட்டு நெய் ஊற்றுவது அவளுடைய நைவேத்தியத்திற்கு சிறந்தது. குங்குமம், மஞ்சள், அதே மாதிரி வெள்ளி இதெல்லாம் அவளுக்கு சிறந்த ஒரு பொருட்களாக கூறப்பட்டிருக்கிறது. அவளுக்கு பிடித்த அந்த மணியின் ஓசை வீட்டில் காலையிலும் சாயங்காலமும் சாம்பிராணி ஏற்றி இல்லை கற்பூர ஆரத்தி காமிச்சு நீங்கள் அந்த மணியின் ஓசை வீட்டில் ஒலிக்க வேண்டும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, அமாவாசை, தீபாவளி இதெல்லாம் அவளுக்கு சிறந்த நாட்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மி தேவி சுத்தமான ஒழுங்கான மனம் நிறைந்த வீட்டுகளில் மட்டுமே தங்குவாள். வீட்டின் கதவுகள், சமையலறை முக்கியமாக சமைத்து முடித்த பிறகு நீங்கள் சமையலறையை சுத்தமாக வைக்க வேண்டும். சிங்கில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைத்து கிச்சனை நீங்கள் சுத்தமாக வைக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய இரவு உணவுக்கு பிறகு நீங்கள் என்ன சாப்பிட்டீர்களோ அதில் கொஞ்சம், ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் கூட போரும், அதை ஒரு பாத்திரத்தில் மூடி வைக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பாத்திரங்கள் துடைத்து விட்ட மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் வைக்க வேண்டும். அந்த இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி காலையில் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு மங்கள சக்தியை நீங்கள் வரவேற்க வேண்டும். அதே மாதிரி பழைய உடைந்த பொருட்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. குப்பை, அதே மாதிரி பாத்திரங்கள், பழைய செருப்பு இதெல்லாம் வீட்டு வாசலில் வைக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் அன்னன்னைக்கே டிஸ்போஸ் பண்ண வேண்டும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக செய்து வந்தாலே கண்டிப்பாக மகாலட்சுமியின் வாசம் வீட்டில் இருக்கக்கூடும். காலை நேரத்தில் கிழக்கை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும். மாலை நேரத்தில் துளசி செடி இருந்தால் அதற்கு முன் நெய் தீபம் ஏற்றுவது விசேஷம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்று ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பது ரொம்பவும் விசேஷம். அவளுக்கு பொங்கல், பாயசம், அதே மாதிரி சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அது நைவேத்தியம் செய்யலாம். அதே மாதிரி முந்திரி, திராட்சை இதெல்லாம் நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். தேங்காயால் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி, தேங்காய் பர்ஃபி போன்ற ஸ்வீட்டை நீங்கள் அவளுக்கு நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். அதே மாதிரி சுண்டல், பச்சை பயிறு சுண்டல் மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கலாம். சுத்தமான பாத்திரத்தில் வைக்க வேண்டும் அவளுக்கு நைவேத்தியத்திற்காக. அவள் ஆசீர்வதிக்கும் போது அந்த உணவை சாப்பிடும் அனைவருக்கும் மனநிறைவு கிடைக்கும்.
அவளுடைய அருள் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்பதின் சில அறிகுறிகள் இப்போது சொல்கிறேன். திடீரென்று ஒரு பொருளாதார வளர்ச்சி உங்கள் வீட்டில் காணப்படும். குடும்ப உறவுகள் ரொம்பவும் இனிமையாக மாறிவிடும். மன அமைதி நிலவி வரும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியம் காணப்படும். வீடு ரொம்ப ஒளிமயமாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை நிலவி வரும். அதே மாதிரி கீர்த்தி, புகழ், ஒரு சமூக மரியாதை இவையெல்லாம் பெருகும். அதே மாதிரி காரணமில்லாத ஒரு மகிழ்ச்சி வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிலவி வரும். இந்த அருள் பெறுவதற்காக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்பவும் சுலபமானது. இதை மட்டும் செய்தால் போரும். மகாலட்சுமி தேவி தங்கும் வீடு வெளியில் எளிமையாக தோன்றினாலும் அதனுள்ளே அமைதி, பாசம், தெய்வீக ஆற்றல் நிரம்பியதாக இருக்கும். அவளை நிலைத்திருக்க செய்ய நம் மனமும் வீட்டு சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். அவள் வெறும் செல்வத்துக்கான தெய்வம் அல்ல. நன்மை, ஒளி, ஒழுக்கம், மகிழ்ச்சி, ஆன்மீகம் ஆகிய அனைத்தையும் ஒன்றாக வழங்கும் ஒரு சக்தி. எனவே லட்சுமியை இருக்க நாம் வெளியில் தங்க நிற கோலத்தை வரையலாம். ஆனால் அவளை நிலை பெற செய்ய வேண்டியது நம் மனதின் தூய்மை, பாசம், நன்றி உணர்வு என்பதுதான். எல்லோரும் அவளுடைய கடாட்சத்தை பெற நான் இந்த மேலே கூறின விஷயங்களை ஓரிரண்டாவது நீங்கள் செய்து வாருங்கள். உங்களுடைய அனுபவத்தை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள். மேலும் இன்னொரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.